பழகருப்பையா போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாரையும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து 4 தடவ பார்க்க போனீங்கன்னா, 4வது தடவைக்குள்ள நீங்க என்ன ஆளுன்னு கேட்டுருவாங்க. அத வந்து ரொம்ப சாதாரணமா கேட்கிற போல கேட்பாங்க. உங்களையும் கேட்டிருப்பாங்க. நீங்க இத்தனை முறை அவர சந்திச்சிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா அந்த கேள்விய அவர்ட்ட சந்திச்சிருப்பீங்க. அத வந்து என்னன்னா, உறுத்தல் இல்லாம கேட்பாங்க. எதுக்கு இல்ல இது? அது அது சிலர் கேட்பாங்க. அத நம்ம கடந்து போறோம். இப்ப கூட நீங்க இல்லங்க. என்கிட்ட பழகருப்பையா கேட்கலன்னு மறுக்கல பார்த்தீங்களா? மறுக்கல. நீங்க மறுத்திருக்கணும்ல உடனே. இல்லங்க என்கிட்ட அவர் அந்த கேள்விய கேட்டது இல்லங்க. நீங்க என்னங்க அவர பத்தி சொல்றீங்கன்னு சொன்னேன். நான் சொல்றேன். எனக்கு இவர்கள தெரியுங்கிறதுனால, இவர்கள எல்லாரையும் தெரியுங்கிறதுனால சொல்றேன். என் திருமணம் நடந்த பொழுது பழகருப்பையா தன் சார்ந்த அத்தனை பேரையும் தொலைபேசியில அழைச்சு போகாதீங்கன்னு நிப்பாட்டினாரு. நான் அதுக்கு வருந்தல. பின்ன நான் ஆள் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யாரெல்லாம்ன்னு. ஓ! இவர்கள் எல்லாமா அப்படின்னு. என் குடும்பத்தில் என் தந்தை கூட பிறந்த எவரையும் வரவிடாம தடுத்து நிப்பாட்டினாரு. போகக்கூடாது கல்யாணத்துக்கு. போனா நீங்க என்னைய பார்க்க வரக்கூடாதுன்னாரு. அன்னைக்கு அண்ணன் தானே பாப்புலர். அண்ணன் தானே பெரிய மனுஷன். என் தந்தை தடுமாறினாரு. நான் சொன்னேன், போயிட்டு போறாங்க விடுங்க இப்ப என்ன? நம்ம செத்தா ஜாதி பத்திரிக்கையில செய்தி வர்றது, செத்தா தினத்தந்தியில வரணும் செய்தி. அப்பதான் நீ சமூகத்துல ஆளா இருக்கேன்னு அர்த்தம். இல்லையா? அதான் நான் சொன்னேன், போயிட்டு போது விடுங்க அப்படின்னு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதன் பிறகு நான் ரொம்ப விலகியே தான் இருந்தேன். நான் இல்லாத பொழுது என் தந்தையோடு உறவாக இருப்பது போல் காட்டிக்கொள்வார். மீண்டும் என் தந்தைக்கு ஒரு விசேஷம் நடத்தினோம். 75வது பிறந்தநாள் விழா. தம்பி தானே, உங்க கூடவே இருந்தார்ல, வரலையே பழகருப்பையா. என் கூட தானங்க பிரச்சனை. நான் தானங்க ஜாதிமயா கல்யாணம் பண்ணியிருக்கேன். சின்ன கருப்பையா பண்ணியிருக்காரு. வந்திருக்கணும்ல நீங்க. அந்த வீட்ல தான் நடந்துச்சு அது. வெளிய நடந்துச்சு. நான் இருக்கேனே, என்னுடைய பிரசன்ஸ் இருக்கே அங்க. நம்ம தான் ஜாதிய காப்பாத்த பொறந்தவனாச்சே. எப்படி வருவாரு கருப்பள்ளி மண் கல்யாணத்துக்கு, கருப்பள்ளி மன்றத்துக்கு நிகழ்ச்சிக்கு? நீங்க காரைக்குடியில பழகருப்பையா பொறந்த சமூகத்தில் காதல் திருமணம் பண்ண ஏதாவது ஒரு திருமணத்தை அவர் அட்டெண்ட் பண்ணாருன்னு சொல்லுங்க. வேற 2 சமூகங்கள் காதல் திருமணம் பண்ணா போவாரு. ஏன்னா அங்க பிரச்சனை இல்ல. பாரதிதாசன் சொன்ன மாரி நாடகத்தில், காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தான் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தே வீட்டின் உள்ளே கிணற்றோர்த்தே. நம்ம வீட்டுக்குள்ள நடந்தா ஒத்துக்க மாட்டோம். ஐயய்யோ! இங்க வந்து இனக்கலப்பு பண்ணக்கூடாது.